வெல்கம் டு அவர் சேனல் ரமேஷ் ரம்யா அண்ட் கனிஷ்கா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உளுத்தங்கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 1 hour முன்னாடியே ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பை நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து அதில் மாற்றிக்கலாம். இது கூட எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியா அப்போதான் எந்த அளவுக்கு தண்ணியாக வைக்கிறோமோ அப்போதான் சீக்கிரம் அடி பிடிக்காது. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ கை விடாமல் கிளறிட்டே இருக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காது சீக்கிரம். இந்த உளுத்தம்பருப்போட ரா ஸ்மெல் போனால் போதும். பாருங்கள், நல்லா ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணி ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஒயிட் சுகர் தாங்க இருக்குது. உங்ககிட்ட நாட்டு சக்கரை இருந்தால் கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட உளுத்தங்கஞ்சி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கார்னிஷிங்காக நான் கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கிறேன். இந்த உளுத்தங்கஞ்சியை வாரத்துக்கு 2 நாள் நம்ம எடுத்துக்கும் போது போனை நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வச்சுருக்குங்க. இம்யூனிட்டி பவரை நல்லா பூஸ்டப் பண்ணும். பேபிக்கு வெயிட் கெயினை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்